அப்பா செம தூக்கம் இன்னைக்கு. சரி, இன்றைக்கி ஒரு ரேஷன் கடைக்கு வேறு போகணும், ஆஃபீஸ் வேறு இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பாஸுக்கு ஃபோன் பண்ணி லீவ் கேட்க வேண்டியது தான். சரி, இந்த ஃபோன் எங்கே காணுமே. ஃபோன் சரி ஃபோன் பண்ணி கால் பண்ணுது. என்ன ஹலோ ஹலோ பாஸ், நான் குமார் பேசுகிறேன். சொல்லுங்கள் குமார். பாஸ், எனக்கு ஹாஃப் டே லீவ் வேணும். ஹாஃப் டே லீவா? எதுக்கு? ரேஷன் கடைக்கு போகணும் பாஸ். ரேஷன் கடை போகிறதுக்கு லீவா? ஆமாம் பாஸ், கூட்டமாக இருக்கும் வேறு, காலையிலேயே போகணும். ஓ அப்படியா? எந்த மாவட்டம் நீங்கள்? திருவள்ளூர். ஓ, திருவள்ளூரில் எங்கே? ஆவடி. திருவள்ளூரில் ஆவடிங்களா? ஓ, ஆவடியில் திருவென்றவூர். ஓ, திருவென்றவூரா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓ, இன்றைக்கி உங்கள் ஏரியாவில் ரேஷன் கடை இல்லைப்பா, காலையிலே கொஞ்சம் கிளம்பி ஆஃபீஸ் வந்து சேர். பாஸ், என்ன எப்படி சொல்கிறீங்க? எங்கள் ஏரியாவில் ரேஷன் கடை இன்றைக்கி லீவா? எப்படின்னு சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறியா? கண்டிப்பாக, உடனே சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஃபோன் இல்லைனா லேப்டாப்பில் www.tnpds.gov.in இணையதளத்தை ஓப்பன் பண்ணுங்கள். இணையதளம் ஓப்பன் ஆன பிறகு அதில் உள்ள மெனுவில் அறிக்கைகள் என்பதை தேர்வு செய்யுங்க. பின்னர் அதில் உள்ள பொது விநியோக திட்ட அறிக்கைகள் என்பதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்தோட ஒரு லிஸ்ட் கிடைக்கும். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கும் மாவட்டத்தை முதல்ல தேர்வு பண்ணி கிளிக் பண்ணுங்க. நீங்கள் வசிக்கும் மாவட்டத்தை தேர்வு செஞ்சு கிளிக் பண்ண பிறகு நீங்கள் வசிக்கும் ஊரை தேர்வு செஞ்சு கிளிக் பண்ணணும். உங்கள் ஊரை தேர்வு செஞ்சு நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்கள் ரேஷன் கார்டு எந்த கடைக்கு கீழே வருதோ அந்த கடையின் எண்ணை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களோட கடை திறந்திருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடை திறந்திருக்கு அப்படின்னா பச்சை நிறத்தில் ஆன்லைன் அப்படின்னு காண்பிக்கும். இதுவே கடை மூடி இருக்கு அப்படின்னா சிவப்பு நிறத்தில் ஆஃப்லைன் அப்படின்னு காமிக்கும். இதை வச்சு உங்கள் ஊரில் ரேஷன் கடை இன்னைக்கு திறந்துருக்கா திறக்கலையா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் பாஸ், இனிமேல் ரேஷன் கடை இருக்கான்னு பார்த்துட்டு நான் லீவ் கேட்குறேன். இப்போ ஆஃபீஸ்க்கு உடனே கிளம்பி வரேன்.